சார் உடம்பு வெயிட்டாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் வந்து உடம்பு குண்டாகிறது ஒரு நோயா, இல்லை அது ஜஸ்ட் ஒரு பாடி ஷேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடல் பருமன் பொதுவாக நம்ம பார்க்குறோம். உடல் பருமன் பல காரணங்கள் இருக்குங்க. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு இதாகும். ஹார்மோனல்ல மருந்து எடுத்துக்கிறாங்க, தைராய்டு ப்ராப்ளம், அதுக்கு மருந்து சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக உடம்பு போடும். இந்த மாதிரி ஹார்மோனலாக உடம்பு போட்டவங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் லாஸுக்குன்னு நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. சார் நான் சாப்பிடாம கூட இருந்து பார்த்துருக்கேன், வெயிட்டு வந்து குறையவே மாட்டேங்குது. நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகும், பிளட்டு வந்து வீக் ஆயிருங்க, அனிமிக் ஆயிருவீங்க. ஆனால் இந்த ஹார்மோனால உள்ள வெயிட்டு குறையவே குறையாது. உங்கள் நோய் எதிர்ப்பாற்றலும் பிளட்டோட எனர்ஜி லெவலும் குறையுமே ஒழிய வெயிட்டு குறையாதுங்க. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. சாப்பிடாம இருந்தால், ஃபாஸ்டிங் இருந்தால் வெயிட்டு குறையும். கண்டிப்பாக குறையாதுங்க. இது எதனால் நமக்கு வெயிட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். செலவு பார்க்காம ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. உங்களோட ஸ்கேன் பார்க்கணும், ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. பிளட் டெஸ்ட் பாருங்கள், கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லி பிளட் டெஸ்ட்டில் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஹார்மோனலாக சில டெஸ்ட்டுகள், தைராய்டு இருக்கா, உங்களோட மாதவிடாய் பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பொதுவாக நீங்கள் சடனாக வெயிட் போடுதுன்னா உடனே மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மார்க்கெட்டில் பவுடர் மாதிரி நிறைய ஃபார்ம் கிடைக்குதுன்னா அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. முழுமையான ஒரு டெஸ்டிங் எடுக்காமல் ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கணுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஒரு லேடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களோட மாதவிடாய் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு பரிசோதனை செஞ்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஜென்ரலாகவே வெயிட் போடுது, எனக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்லை சார், எல்லாமே நார்மலாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா வெயிட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார், குறைக்கணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் முக்கியங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, உடல் உழைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிட்டிங் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, ஏசி ஹால்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, வேர்வே இல்லாமல் இருக்கு. ஜிம்முக்கு போகிறேன் சார்பாங்க. ஜிம்மு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி போட்டு ஜிம்மில் ஒர்க் பண்ணால் அதில் வந்து நோ யூஸுங்க. ஏன்னா இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குங்க. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஏசி ரூமில் தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சில பேர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரியும் அமைச்சு வச்சுருக்காங்க. ஏசி போட்டு ஜிம்மு வச்சுருக்காங்க. அங்கே வேர்வே வராதே, அது நீங்கள் ஜிம்முக்கு போய் என்ன யூஸ்? வேர்வைகள் ஃபுல்லாக உங்களோட கெட்ட நீர் எல்லாம் வேர்வையாக வெளியே வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு முறையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதிகமான எண்ணெய் பலகாரங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சீஸு நிறைய போட்டு, பட்டர் நிறையா போட்டு செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய் கலந்த உணவுகள் இதெல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக உங்களுக்கு ரத்தத்தில் கலக்கும்போது உடல் எடை கூடுங்க. இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சரில் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எதனால் வெயிட் போடுது அப்படிங்கிறத நாங்கள் மிஷினில் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு எளிய முறையில் நீங்கள் வீட்டிலே ஏதாவது பண்ணிக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னா -37 ரெட் கலருங்க உள்ளங்கையில் எழுதணும். இது வந்து ஒரு எளிய முறையில் நமக்கு நம்பர் தெரப்பியில் இந்த நம்பர் போட்டிங்கன்னா வெயிட் குறையுங்க. -37ங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் இந்த ரேகை 2 ரேகைக்கு நடுவில் -37 ரெட் கலரில் எழுதி பாருங்கள். இதை டெய்லி நீங்கள் எழுதிட்டு வாங்க. மாதத்தில் உங்களுக்கு 1-2 கிலோ கம்பல்சரி குறையும். ஆனால் உணவு முறை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நடைப்பயிற்சி இருக்கணும். இல்லை நடைப்பயிற்சினால் முடியாது சார் அப்படின்னா தோப்புக்காரணம் மாதிரி சிம்பிளாக வீட்டில் உட்காந்து தினம் தோப்புக்காரணம் ஒரு 50 தோப்புக்காரணமாவது போடணுங்க. உட்காந்து எந்திரிக்கணும். அப்போ அதே மாதிரி எளிய யோகாசனங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி வெயிட்டு குறைக்கக்கூடிய யோகாசனங்கள் இருக்குது.
அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையும். உணவு முறை ரொம்ப முக்கியம். கொழுப்பு சார்ந்த லிப்பிட் சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸு, கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே வெயிட்டு குறையும். ஹார்மோனலாக இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுங்க. ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக வெயிட்டு குறைக்கலாம். இது மாதிரி உள்ள நல்ல தகவல்களை யோகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.